4 வகையான பருப்புகள் சேர்த்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு காலை டிஃபன் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்திருந்தேன், அதை சேர்த்துடலாம். நார்மலா சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவோம்ல, அதுதான். சேர்த்துட்டு 1/2 கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. 1/2 கப் உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு 1/4 கப் துவரம் பருப்பு சேர்த்துட்டு 1/4 கப் பாசி பருப்பு அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் 5-6 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணீர் ஊற்றி 2-3 முறை நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணீர் ஊற்றி 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதோ 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த காஞ்ச மிளகாவை காம்புகள் நீக்கி எடுத்துடலாம். அந்த தண்ணீரை வடித்து எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் உள்ளே சேர்த்துடுறேன். அதிகமாக இருக்கிறதால நான் 2 பேட்சாக அரைச்சிக்க போகிறேன். சேர்த்தாச்சு. காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து நேசாக நரநரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது, ரொம்ப தண்ணீராகவும் அரைச்சிடக்கூடாது. இப்போ அதே மாதிரியே இன்னொரு பேட்சையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுறேன். பாருங்க, இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 2 பேட்சாக அரைச்சதால சரிசமமாக இருக்காது உள்ள சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம். கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 வாரம் வரைக்கும் நீங்கள் பிறகு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது மாதிரி பாதி அளவை எடுத்து தனியாக ஸ்டோர் பண்ணிட்டு மீதியில் தான் செய்ய போகிறேன். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண 1/2 கப் வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் கேரட் துருவிட்டு சேர்க்குறேன். பொடியாக கட் பண்ண கொஞ்சம் பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் அண்டு பொடியாக கட் பண்ண மல்லி இலைகள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா கொஞ்சமாக தண்ணீர் தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. இந்த ரெசிபியில் ஒரு சூப்பரான விஷயமே, இதை மாவு புளிக்க வைக்க வேணாம், அரைச்ச உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பதத்தில் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு தோசை தவா சூடு பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கைகளில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. கொஞ்சம் இலகலாக இருந்ததுன்னா தோசை மாதிரி வார்த்து எடுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம ரொட்டி மாதிரி தட்டி போடலாம். பட் நாம் இன்னைக்கு இந்த மாதிரி பதத்தில் எடுத்திருக்கோம். ஜஸ்ட் கைகளாலேயே இப்படி அமர்த்தி விட்டுருங்க. ஒரு 1/2 இன்ச்சு கனத்துக்கு. தேவைப்பட்டா சுற்றி கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கங்க. இப்போ குறைவான தீயில தான் இருக்குது. மூடி வச்சு சில வினாடிகள் வெந்து வரணும், இருக்கட்டும். இப்போ ஒரு 30-40 வினாடிகளில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கீழ்பாகம் லேசாக வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து திருப்பி போட்டுருங்க. தேவைப்பட்ட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கங்க. மறுபடியும் மூடி வச்சு சில வினாடிகள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான அடை. ரொம்ப ரொம்ப சுலபமாக நிறைய பருப்புகள் சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ரெசிபி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு டிஃபன் ரெசிபி இது. இது கூடவே நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி கூட சர்வ் பண்ணலாம், அல்லது அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான அடை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.